ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாடர்ன் விளாக்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சேலம் விளாக்ஸ் பார்க்க போகிறோம். என்ன சேலம் விளாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாததில்ல, சக்தி ஸ்கூல், அதாவது இசிஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அதாவது தெரியலையா அவங்களுக்கு இன்னும்? அதாவது ஸ்ரீமதி கேசாச்சு இல்லையா, அந்த ஸ்கூல் தான் அது. இப்போது நல்லாயிருக்கு. ஆனால் ஸ்கூல் கழிச்சு தப்பு தான். ஆனால் அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னே தெரில, இந்த இஷ்யூ என்ன ஆச்சுன்னு தெரில. இப்போவும் வந்து எதுவும் பேசாமல் இருக்கீங்க. அது நியாயம் கிடச்சிதா, நீதி கிடச்சிது, அதுமாதிரி தெரில. அப்படியே உடச்சிங்க, அப்படியே இப்போ கேஸ் போட்டாங்க, முடிஞ்சுது, அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கு. இதே தான் எல்லா வழக்கிலும் போயிட்டுருக்கு. ஜஸ்ட்டு வந்து நம்ம நீதி கிடைக்குதோ இல்லையோ போராடம் சொல்ல முடியாது. இத்தனை நாளைக்கு போடுறதுன்னு சொல்லி கேட்பீங்க, சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு கேஸை முடிக்கிறதுக்கு, நீதி வாங்கிறதுக்குள்ளே நம்ம ஜென்மமே அழிஞ்சிரும். ஏன்னா ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போச்சு அப்படின்னா அது இழுத்துட்டே போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சப் இன்ஸ்பெக்டர் 2023 மாதிரி. இது வந்து சேலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன் சேலம் விளாக்ஸ் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. எல்லாமே ஹெவியாக இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பானி இருக்கு இல்லையா, பானி சென்னையிலே 5 பானி 10 ரூபா தான். முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஆனால் இங்கே அது கூட கிடையாது, வெறும் 3 பானி 10 ரூபான்றாங்க. அப்புறம் கூழில் வந்து கம்பே கிவரை சேர்க்கலை, வெறும் கம்பு தயிர் ஊற்றி கம்பை ஊற்றி கொடுக்குறாங்க. அதுக்கு 30 ரூபாயாம். ஸோ வத்தல் இல்லை, மாங்காய் நல்லா இல்லை, ஒரு ஊறுகாய் இல்லை, சாந்து இல்லை, ஒன்றுமே இல்லை. எங்கள் ஊரில் சாந்து வச்சு 15-20 ரூபா தான், நல்லா செமையாக இருக்கும். கேவருக்கு கலந்து கம்பு கலந்து சூப்பராக வச்சு கொடுப்பாங்க. அது 20 ரூபீஸ் தான், இங்கே 30 சென்னையில் வாங்கிடலாம் போல். சேலத்துக்கு கம்பேர் பண்ணும்போது சென்னையில் விலை கம்மியாக இருக்குது. நான் சேலம்ன்றும்போது எப்பா சாமி முடியல, ஒரு ரேட்டு கேட்கும்போது அப்படியே ஹார்ட் அட்டாக் வருது. அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குது சேலத்தில். ஸோ மேபி சேலத்தில் ஒரு திங்ஸ் வாங்குறது அவாய்ட் பண்ணுங்கள். நீங்களே சேலம் வச்சுக்கோங்க. சேலமே வராதிங்க. சேலமே வந்தாலே வந்து இந்த ஏற்காடு சுற்றுக்கு போயிடுங்க. மற்றபடி தேவையில்லை சேலம். ஸோ இதோட பிரச்சனை இல்லை. ஆனால் 3 பானி, வெறும் 3 பானி 10 ரூபா விடுறாங்க. என்ன அநியாயம் இல்லை, ரொம்ப அநியாயமாக இருக்குது. அதுவும் ஆட்டோவுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு 6 மினிட்ஸ் ட்ராவலே. ஸோ அங்கேருந்து இங்கே 100 ரூபா வாங்கிட்டான். ஒரு 50 வாங்குற இடத்துல 100 வாங்குறான். ஆட்டோ ஹெவி ரேட்டாக இருக்குது. இந்த சாப்பாடு பொருள் ரேட் அதிகமாக இருக்குது. எல்லாமே வேலை ஹெவியாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. சேலத்துக்கு போகும்போது பார்த்து போங்க, கொஞ்சம் உஷாராக போங்க. கொஞ்சம் எதையும் வாங்கின போயிடாதீங்க, வாங்காத மாதிரி போங்க. எல்லாத்தையும் இன்னும் வச்சுக்கோங்க. வாட்டராக இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா இருக்கட்டும், வச்சுக்கோங்க, ரெடியாக வச்சுக்கோங்க. அதனால் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப அநியாய ரேட்டாக இருக்குது. இல்லாத மக்கள் ரொம்ப பாவம். ஸோ அவங்களையும் பொறுத்து அந்த அமௌண்ட் வாங்குங்க. எல்லாத்தையுமே வந்து பெரிய வசதிக்காரங்கள. ஸோ தேங்க்யூ, ஜெய்ஹிந்த், பாய்.